வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். கிறிஸ்மஸ் ஹாலிடே எல்லாத்துக்கும் ஹாப்பியா கம்ப்ளீட் ஆகிருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்து ஸ்மித் பக்காடியா அவர்கள் வந்து 100 rupees கீழே இருக்கிற ஸ்டாக்ஸை லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதை ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது பிலோ 100 rupees கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டாடா குரூப் கம்பெனியை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. எல்லாருமே வந்து நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல வந்து டாடா குரூப் கம்பெனிஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நினைப்போம். பர்டிகுலரா ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா குரூப்ஸ்லயே வந்து 3 different companies இருக்கு. டாடா எல்எக்ஸி இருக்கு, டிசிஎஸ் இருக்கு, டாடா டெக்னாலஜிஸ் இருக்கு. ஸோ இந்த 3 ஐடி கம்பெனி எதுக்கு இருக்கு? நம்ம வந்து ஒரு ஐடி கம்பெனி பிக் பண்ணணும் டாடா குரூப்ல அப்படின்னா எந்த கம்பெனியை வந்து செலக்ட் பண்றது பெட்டரா இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐடி செக்டர் வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணும். அதுல பர்டிகுலரா இந்த கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதுல பெஸ்ட் ஒன்னா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு growth வந்து லாங் டேர்ம்ல ஜெனரேட் பண்ண முடியும். டிசிஎஸ் கம்பெனி இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டாடா எல்எக்ஸி இருக்கு. அப்புறம் ரீசெண்ட் டைம்ல லாஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆச்சு. இது 3 டிஃபரெண்டான ஐடி கம்பெனிஸே இருக்கு. இப்ப இந்த 3 ஐடி கம்பெனிக்கும் மெயினான டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அது என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத ஒன் பை ஒன் இப்ப நம்ம பார்க்கலாம். டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் கம்பெனியா இருக்காங்க. இவங்க எந்த செக்டரா இருந்தாலும் சரி அதுக்கு எல்லாமே வந்து ஐடி சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சிம்பிளா வந்து இவங்க வந்து சர்வீசஸ் வந்து எல்லா செக்டர்லயும் இருக்கு இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. டாடா எல்எக்ஸியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து டிசைன்ல இருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு ஃபோக்கஸ்டு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு இவங்க யூஸ் பண்றாங்க. மெயினா பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன், கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஹெல்த் கேர் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன். இவங்க டிசைனிங் மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. பர்டிகுலர் செக்டர்ல பிளானிங் அண்ட் டிசைன் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க. டாடா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இது டோட்டலா வந்து டாடா மோட்டார்ஸ் ஒரு சப்சிடரி கம்பெனியா இருக்கு. டாடா மோட்டாருக்கு தேவையான இன்ஜினியரிங், ரிசர்ச் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. இது இல்லாம ஒரு சில ஆட்டோமேட்டிவ் கம்பெனிக்கும் ஏரோஸ்பேஸ்லி வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன், ஐடி சொல்யூஷன் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. டாடா எல்எக்ஸி வந்து ஒரு பர்டிகுலர் செக்டர்ல வந்து ஸ்பெஷலைஸ்டு டிசைன் அண்ட் பிளானிங்ல இருக்கிறாங்க. டாடா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார் ஆட்டோமோட்டிவ்ல வந்து மெயினா இருக்கிறாங்க. ஆட்டோமோட்டிவ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ்க்கு மெயின் சப்போர்ட்டா இருக்காங்க. ரிமைனிங் இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க, ஏரோஸ்பேஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. சோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் டிசிஎஸ்க்கும் டாடா எல்எக்ஸியும் டாடா டெக்னாலஜிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. இந்த 3 கம்பெனியும் ஐடி செக்டரா இருந்தாலுமே இதை வந்து எக்ஸாக்டா கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்டர்ல இருக்காங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான கம்பெனியில கம்பேர் பண்றத கரெக்டா இருக்கும். ஸோ டாடா குரூப்ஸ் கம்பெனிங்கிறதுனால இதை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிக்குமே எபோவ் 30க்கு மேல இருக்கு. பர்டிகுலரா டாடா டெக்னாலஜியும் டாடா எல்எக்ஸியும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா தான் இருக்கு. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா டெக்னாலஜியும் டாடா எல்எக்ஸியும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் லிமிடெட் செக்டர்ஸ்ல மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லா செக்டர்லயும் வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இவங்க சர்வீஸ் அப்படிங்கறதுனால பெரிய அளவுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடாது. டாடா எல்எக்ஸியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ற செக்டர்ல ஒரு ப்ராப்ளம் வருது, இல்ல டாடா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா சிவியரா இந்த 2 ஸ்டாக்கு அஃபெக்ட் ஆகும். ஆனா டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் சர்வீஸ் செக்டர் அஃபெக்ட் ஆனா மட்டும்தான் இது பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகும். மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஃபாலோ கொடுத்துறாது. நான் இந்த 3 ஸ்டாக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா டெக்னாலஜி ஐபிஓ அப்ளை பண்ணேன். அது எனக்கு வந்து ஐபிஓல அலாட் ஆச்சு. அதை நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து செல் பண்ணிட்டேன். அதே மாதிரி டாடா எல்எக்ஸியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோல்டு பண்ண அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு பீக்ல வந்து நான் கொடுத்துட்டேன். டிசிஎஸ் வந்து எவர் கிரீனா வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 கம்பெனில டிசிஎஸ் செலக்ட் பண்றது லாங் டேர்முக்கு ஒரு ஸ்டேபிளான வெல்த்தை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரிமைனிங் ஸ்டாக்ஸும் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான். மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா நீங்களும் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 3 ஸ்டாக்ஸை பத்தி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். டாடா டெக்னாலஜி வந்து ஐபிஓ வர்றப்பயே வந்து அதை கம்ப்ளீட்டா நம்ம அனலைஸ் பண்ணோம், நல்ல லிஸ்டிங் கெயின் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி 150% மேல வந்து லிஸ்டிங் கெயின் கிடைச்சிச்சு. ஸோ ஐபிஓ கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம், ஸோ ஐபிஓ கிடைச்சவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஓவர் வேல்யூஷனா இருக்கிறதுனால
கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 1000 கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஏன்னா ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது. இப்போ மார்க்கெட் கரெக்டானப்ப டிஃபால்ட்டா வந்து அது பிலோ 1000 கீழே வந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. TCS பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். TCS பொறுத்த வரைக்கும் இது ரெகுலரான டிவிடெண்ட் ஆகட்டும், போனஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ரெகுலரான கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க வந்து ரெகுலரா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு காம்படிட்டரா இருக்கிற கம்பெனிஸ்னு பாத்தீங்கன்னா விப்ரோ இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு, HCL இருக்கு, டெக் மஹேந்திரா, LTI மெட்ரி, எல்லா கம்பெனி இருந்தாலும் இவங்க தான் வந்து மார்க்கெட் லீடரா இருக்கிறாங்க. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பெரிய கம்பெனி அப்படின்னா அது TCS தான் சொல்லணும். அதே மாதிரி விப்ரோ, இன்ஃபோசிஸ், HCL விட கொஞ்சம் வந்து இவங்க வந்து PE ரேஷியோ ஜாஸ்தியா இருந்தாலும் அதை விட இது வந்து ஒரு ஸ்டேபிளான கம்பெனியா இருக்கு. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல TCS வந்து நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல டெஃபினட்டா கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக்ஸ் தான். IT செக்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒரு ஸ்டேபிளான கம்பெனி அப்படின்னா TCS வந்து டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிலோ 100 ரூபீஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்மித் அக்காடியா வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காரு. இந்த ஸ்டாக்ஸ் சுஸ்லான் எனர்ஜி, DCW, ஜம்மு காஷ்மீர் பேங்க்ஸ், இது வந்து யார் ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் இயர்ல வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை வச்சிருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணுங்க. நியூ என்ட்ரி கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி PE 10 இருக்கு, 5 இருக்கு. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்ப எந்த ஸ்டாக்கும் வந்து பெரிய அளவுக்கு growth இல்லாம தான் இருக்கு. சோ மார்க்கெட் கேபிட்டலா இருக்கிற சரியும் மார்க்கெட் ஃபெமிலியரான பேங்க்ஸே வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கிறதுனால இதை விட குவாலிட்டியான பேங்க்ஸே வந்து இன்னும் சீப்பர் பிரைஸ்லயே கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அப்படி இருந்தால் கொஞ்சம் நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி PE 65 இருக்கு, கம்பெனியோட PE 89 இருக்கு, கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்காக தான் இருக்கு. அதே இல்லாமல் சுஸ்லான் எனர்ஜியை பற்றி நமக்கு டீட்டெயிலாகவே தெரியும். இதோட ஃபாஸ்ட் ரெக்கார்டு எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நம்மளாம் பார்த்துருக்கோம். ஸோ இது ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து இதில் எதையுமே சொல்ல முடியாது. TCW பற்றி நான் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல, ஆனால் PE பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கு. ஸோ இது மூணுமே வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்டாக்ஸ் தான். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தான் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருமே வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பிளைண்டா வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. நீங்களும் வந்து இதோட பேக்ரவுண்ட் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு ஒர்த் அப்படின்னா மட்டும் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இதுல எதுல இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல எதையுமே நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். மார்க்கெட்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இப்போ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல TCSல வந்து நம்ம மறுபடியும் வந்து ஹோல்டிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா வந்து ரைஸ் பண்ணுவேனே ஒழிய இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்றதை முடிஞ்ச வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணுவேன். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.